ஹலோ மக்களே, எல்லா பேரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அம்பிகை லைஃப் சேனல். எல்லா பேரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, சிம்பிளாக வைக்கிற பக்கோடா குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நிறைய பொருட்கள்லாம் தேவைப்படலை, நான் போடலை. சிம்பிளாக ஈஸியாக என்ன குழம்பு வைக்கலாம் அப்படின்ற யோசித்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் டக்குன்னு பருப்பு ஊற வச்சு புளியை ஊற வச்சு முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாகவே வச்சு முடிச்சிடலாம். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். தைரியமாக வைங்க, டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு என்ன பொருள் பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பு 50 கடலைப்பருப்பை ஊற வச்சுருக்கேன். அதோட ஒரு நெல்லிக்காய் அளவு புளி அதையும் ஊற வச்சுருக்கேன். இப்போது வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு, உங்களுக்கு தேவையான பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் பச்சை மிளகாய் சேர்க்கலை, காரம் அதிகமாக இருக்குன்றான பச்சை மிளகாய் சேர்க்கலை. இப்போ அரைக்க தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பு, சீரகம், மிளகு, பூண்டு, இவ்வளோதாங்க. மேற்கொண்டு எதுவுமே நான் போடலை, பட்டை, சோம்பு அப்படி எதுவுமே போடலை. இந்த 4 பொருள் மட்டும்தான். இப்போ அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இதோட கருவேப்பிலையும் வெங்காயமும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் பச்சை மிளகாய், கொத்தமல்லிக்கெல்லாம் சேர்த்துக்கரலாம், நான் சேர்த்துக்கரல, நீங்கள் சேர்த்துக்கங்க வேணும்னா. இப்போது இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. உப்பு கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா குழம்புல வேறு நம்ம உப்பு போடுவோம். அப்போது இது நீங்கள் கரெக்டாக அந்த உப்பு சேர்க்கும்போது உப்பு அதிகமாகிடும். அதனால் உப்பு கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ பாத்திரம் வச்சு எண்ணெய், கடுகு, சீரகம், வெந்தயம் 3ஐயும் போட்டுட்டு பொரிஞ்ச உடனே வெங்காயம், கருவேப்பிலை போட்டிருக்கேன். அது நல்லா பொறுமையாக வதங்கட்டும். பூண்டு சேர்த்துருக்கோம், அதுவும் நல்லா வதங்கட்டும். மிச்சவரை ஈஸியாக பண்ணிடலாங்க. இப்போ தக்காளி போட்டிருக்கோம். தக்காளி இது பொறுமையாக வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். மூடி வச்சுட்டு இப்போ நம்ம இன்னொரு பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, கடலைப்பருப்பு அரைச்சது, அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துடலாம். நான் சின்ன சின்ன பீசஸாக போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் இன்னும் குட்டியாகவும் போட்டுக்கலாம், பெருசாகவும் போட்டுக்கலாம். நான் இந்த அளவு போட்டிருக்கேன். சிம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலரில் அழகாக வந்துடுச்சு. இப்படி வரணும். சிம்லேயே வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கரைச்ச புளி அதோட சேர்த்து வீட்டில் அரைச்ச குழம்பு பொடியும் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வெங்காயம் தக்காளி வதங்கின உடனே இதை ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு, போதும் இந்த அளவு. அடுப்பு ஆஃப் பண்ணி அப்படியே விட்டுடலாம். இது நல்லா பொரிஞ்சு அப்படியே வச்சுட்டு குழம்பு நல்லா கொதித்து மசாலா வாடையெல்லாம் போன உடனே நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பக்கடா தூக்கி இதில் போட்டுடலாம். குழம்பு நல்லா கொதித்து மசாலா வாடை போனதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த பக்கடாவை போடுறோம். அதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா நல்லா இருக்காது குழம்பு, அந்த மசாலா வாடை வந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் குழம்பு பொடியை வதக்கிடுவாங்க, நான் இப்படி போட்டிருக்கேன். அப்படியும் செய்யலாம். பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. உங்களுக்கு தேவையான பதம் வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு, குழம்பு நல்லா கிட்டியாயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வச்சிடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். தைரியமாக வைங்க, நான் கேரண்டி. ஆனால் நீங்கள் கரெக்டாக குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் இதை போடணும். முன்னாடியே போட்டோன்னா மசாலா வாடை வரும். நல்லா குழம்பு கொதிச்சு கெட்டியானே இதை போட்டு இறக்க வேண்டியது, அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஈஸியான பக்கோடா குழம்பு அவ்வளோதாங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ.